ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலில் இன்னைக்கு நம்ம மாங்காவை வச்சு சூப்பரான ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். மாங்காய் சீசன் இருக்கும்போதே இந்த மாதிரி ஊறுகாவை நம்ம வீட்டிலே செஞ்சு தயிர் சோறு, லெமன் சோறு, வெரைட்டி ரைஸ், ஏன் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வெரைட்டி கிடைக்குதோ அதை வந்து எடுத்துக்கோங்க. முதல்ல மாங்காவை இப்படி நல்லா கழுவிட்டு ஒரு துணியில ஈரம் இல்லாமல் இப்படி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கவே கூடாது. அப்படி ஈரம் இருந்துச்சுன்னா நம்ம ஊறுகாய் செய்யும்போது சீக்கிரம் மாங்காய் ஊறுகாய் கெட்டு போயிடும். நல்லா தொடச்சாச்சு. பாருங்க, இப்போ இதில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லை. இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக இந்த சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படி கொஞ்ச நேரம் காற்றுல ஆறட்டுங்க. மூடி போட்டு வைக்க வேண்டாம். இப்போ இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பொடியை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2த்தையும் ஒரு பேனில் ஒரு மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது வறுக்கும் போதே கடுகு, வெந்தயம் இது 2தோட வாசமும் அப்படியே வீடே நல்லா கமகமக்கிற மாதிரி இருக்குதுங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது அப்படியே கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இதை அப்படியே நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் கூட ஊறுகாய்க்கு நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போது ஊறுகாய் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஒரு மெஷரிங் கப் எடுத்திருக்கேன். எல்லா அளவுகளும் இந்த மெஷரிங் கப்லேயே நம்ம அளந்துக்கலாம். இப்போ இந்த மெஷரிங் கப்பில் ஒரு 5 கப்பு மாங்காய் வந்து போட்டுக்கலாங்க. மாங்காய் போடுற பாத்திரம் ஈரம் இல்லாமல் இருக்கணும். இப்போ 5 கப்பு மாங்காய் எடுத்திருக்கோம். இப்போ இந்த 5 கப்புக்கு 1/2 கப்பு உப்பு எடுத்திருக்கோம். நம்ம எடுத்த மாங்காய்க்கு இந்த உப்பு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அதே கப்பில் 1 கப்பு மிளகாய்த்தூள். இப்போ ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் அதையும் சேர்த்து இதோட கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு எல்லா பக்கமும் மாங்காயில் படுற மாதிரி இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 5 கப்பு மாங்காய்க்கு 1/2 கப் உப்பும் 1 கப் மிளகாய்த்தூளும் பர்ஃபெக்டாக இருக்குங்க. மிளகாய்த்தூள் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இந்த மாங்காயில் இருக்க புளிப்பு சுவை அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணிடும். இப்போ இந்த மாங்காயில் இந்த பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ஊறுகாய்க்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 கப்பு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மாங்காய் அளந்தமோ அதே கப்பில் எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதுவும் அதோட வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான எண்ணெயிலேயே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயை இந்த மாங்காய் மேலே அப்படியே சூடோடு ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். நம்ம ஊற்றின எண்ணெயே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த ஊறுகாயில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காம ஆரோக்கியமான முறையில் செஞ்சுருக்கோங்க. அதனால் பயப்படாமல் எல்லாருமே சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் இது நல்லா சூடு ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சிங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம். இப்போ நீங்கள் ஈவினிங் செஞ்சீங்கன்னா அப்படியே வந்து விட்டுருங்க. காலையில் இப்போ வந்து திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவுமே சேர்க்காம பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் சைடில் வந்து இருக்குதுன்னு. அவ்வளோதாங்க, ஒரு கரண்டியில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். 1 மாதம் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாது. இப்போ நம்ம போட்டிருக்க அளவெல்லாம் 1 மாதத்துக்கு ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஊறுகாய் தயிர் சோறு, லெமன் சோறு, வெரைட்டி ரைஸு, ஏன் சப்பாத்தி கூட சூப்பராக இருக்குங்க. வெயில் காலம் வந்துட்டாலே நம்ம பழைய சோற்றில் தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி காலையில் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதுக்கு இந்த ஊறுகாவை தொட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
மறக்காமல் டிஷும் டிஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.